ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொரியன் மேங்கோ பேன் கேக்கு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நம்மளும் மேங்கோவை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பேன் கேக் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. இந்த பேன் கேக் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த பேன் கேக் செய்யலாம். இப்போ இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மேங்கோவை எடுத்துக்கலாம். நான் 2 மேங்கோ எடுத்துருக்கேங்க. இது நல்ல இனிப்பான மேங்கோவை பார்த்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதோட தோலை நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பெரிய துண்டாக இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பேன் கேக் செய்கிறதுக்கு மேங்கோவை வந்து அந்த கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மேங்கோ பீஸுக்கெல்லாம் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் பெரிய பெரிய பீஸாக வந்து ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நம்மளோட மேங்கோ பீஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு விப் கிரீம் வேணும். இப்போ இந்த பாக்கெட்டில் உள்ள பவுடர் நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீமை நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ அடுத்ததாக பேன் கேக் செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்காக 3 முட்டை எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். பால் வந்து 200 ml அளவு நான் எடுத்துக்கிறேங்க. இதோட 1 கப் அளவு மைதா மாவும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவருக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சூப்பரும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்மள்ட்ட மிஷின் இருந்தால் அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிஷின் இல்லாட்டி விஸ்க் வச்சியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எல்லோ கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ இந்த மாவோட திக்னஸ் வந்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருந்த அளவுக்கு பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்து அதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வரேன். அதாவது நம்ம மாவு ஊற்றும் போது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த பேன் கேக் ஊற்றுறதுக்கெலாம் பட்டர் யூஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ நான் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து அந்த பேனில் ஊற்றி மெதுவாக எல்லா பக்கமே அப்படியே சுற்றி விடுங்க. ஆப்பத்துக்கு நம்ம சுற்றுற மாதிரி அப்படியே மெதுவாக சுற்றி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பேன் கேக்கை சுட்டு எடுங்க. இது 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இந்த பேன் கேக்கை தோசை மாதிரிலாம் முருக விட்டுறாதீங்க. நல்லா இது சாஃப்டாகவே இருக்கணும். அதனால் 2 நிமிஷத்துலேயே இதை எடுத்துடுங்க. இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் ஊற்றி பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி கிட்டத்தட்ட 7லேருந்து 8 பேன் கேக் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற பேன் சீட்லேருந்து ஒரு சீட்டை மட்டும் எடுத்து நான் வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஒயிட் கிரீமை அந்த சீட்டில் வச்சு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டாம். நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த க்ரீமுக்கு மேலே நம்ம மேங்கோ துண்டுகளையும் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்மளோட க்ரீமை கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்போ இதோட ஓரங்களை நம்ம மடிக்க ஆரம்பிக்கலாம். நான் 2 பக்கமே இந்த மாதிரி நான் மடிச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதை பார்க்குறதுக்கு அசல் பில்லோ மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்மளோட மேங்கோ துண்டுகளை நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதுனால இதை பார்க்குறதுக்கு அசல் பில்லோ மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பேன் கேக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கொரியன் மேங்கோ பேன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதாங்க ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதில் நம்ம வெறும் மேங்கோ துண்டுகளையும் நம்ம க்ரீமையும் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லாட்டி ஈவினிங் டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாவோ நம்ம செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின கொரியன் மேங்கோ பேன் கேக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட லைக்ஸையும் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிறேங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.